ஸோ கார்பனைல் காம்பவுண்ட்ஸில் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 15 ஹவு வில் யூ ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் ஃப்ரம் அசிட்டிக் ஆசிட். ஸோ அசிட்டிக் ஆசிட்டில் இருந்து அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு எடுக்க வேண்டியது அசிட்டிக் ஆசிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அசிட்டிக் ஆசிட் CH3COOH இதுதான் அசிட்டிக் ஆசிட். 2 மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறேன். மறுபடியும் CH3COOH. ஸோ அசிட்டிக் ஆசிட் தான். ஸோ இதை வந்து வாட்டர் மாலிகுல் போகணும், பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஸோ நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது இது தான். பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போட்டு ஹீட் பண்ணுறேன். ஸோ H2O வெளியே போயிடும். ஸோ எதுலனாலும் இதில் ஒரு OH இதில் ஒரு H எப்படினாலும் நீங்கள் போட்டுக்கிடுங்க. மீதி இருக்கிறது என்னது CH3COO கீழே COCH3ன்னு எழுதியிருக்கேன். மீதி இருக்கிறத ரிவர்ஸில் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதை ஸ்ட்ரக்சர் படி எழுதணும் அப்படின்னா CH3CO போட்டு O அப்படி ஸ்ட்ரக்சராக எழுதலாம். ஸோ அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். நெக்ஸ்ட்டு எத்தில் அசிட்டேட் ஃப்ரம் மெத்தில் அசிட்டேட். ஸோ மெத்தில் அசிட்டேட்டு தெரியணும். மெத்தில் அசிட்டேட்டுக்கு பாருங்கள் CH3COOH இதுதான் அசிட்டிக் ஆசிட்டு. இந்த ஹெச்சுக்கு பதிலாக CH3 வந்து வந்தது அப்படின்னா இது அசிட்டேட், இது மெத்தில். சரிங்களா? அப்போது மெத்தில் அசிட்டேட்டுக்கு ஃபார்முலா என்ன? CH3COOCH3. ஸோ ஃபார்முலா அசிட்டிக் ஆசிட்டில் இருந்தால் மெத்தில் அசிட்டேட் வந்தது அப்படின்னு தெரியணும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல மறக்கும் எக்ஸாமில். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ மெத்தில் அசிட்டேட்டு எடுத்தாச்சு. இது கூட நமக்கு எத்தில் அசிட்டேட் வேணும். எத்தில் அசிட்டேட் வேணும்னா எத்தில் குரூப் வேணும். அப்போது ஆல்கஹால் எடுக்கிறேன், எத்தில் ஆல்கஹால் எடுக்கிறேன். சரிங்களா? எத்தில் ஆல்கஹால் எடுத்து ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஸோ இது ரிவர்சபிள் ரியாக்ஷன். ஸோ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஸோ இதில் எளிமையாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா இந்த எத்தில் குரூப் இருக்குது இல்லையா, இந்த எத்தில் குரூப் வந்து மெத்தில் குரூப்புக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகும். இதுவும் OH சேர்ந்து வெளியே போயிடும். ஸோ CH3COO மீதி எத்தில் குரூப்பு CH2CH3. பாருங்கள், இதை வந்து ரிவர்ஸில் எழுதுறேன். சரியா? CH2CH3. ஏன்னா எண்டு ஸ்டார்டிங்லேயும் லாஸ்ட்லேயும் மெத்தில் குரூப் தான் இருக்கணும். ப்ளஸ் CH3OH. ஸோ இது வந்து எத்தில் அசிட்டேட். எத்தில் அசிட்டேட். இது எத்தில், இது அசிட்டேட். அதனால் எத்தில் அசிட்டேட். இது மெத்தனால், மெத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. மெத்தனால் OL வரும். ஸோ இது மெத்தில் அசிட்டேட். இது அசிட்டேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ மெத்தில் அசிட்டேட். இது எத்தில் ஆல்கஹால். ஸோ இதை ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நேம் எழுதணும், கண்டிப்பாக எழுதிடுங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், அசிட்டமைடு ஃப்ரம் மெத்தில் சயனைடு. ஸோ தேர்ட் ஒன் மெத்தில் சயனைட்லேருந்து அசிட்டமைடு. ஸோ மெத்தில் சயனைடு வந்து இப்படி சிஎன்னு தான் இப்படி போடுறேன், ட்ரிபிள் பாண்ட் வரணும். இது கூட கான்சன்ட்ரேட்டட் HCl. நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது இந்த ரியேஜெண்ட் தான். பார்சியல் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னா இப்படி போடணும், H2O போட்டு OH. இதுதான் பார்சியல் ஹைட்ராலிசிஸ். போட்டிங்க அப்படின்னா பாண்ட் இந்த இடத்துல பிரேக் ஆகி இங்கே ஓவும் இங்கே H2ஓவும் ஆட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிடுங்க, பார்சியல் ஹைட்ராலிசிஸ். கண்டிஷன் கோல்டு கண்டிஷனில் இருக்கணும். சரிங்களா? அப்போ என்ன நடக்கும்? CH3CONH2. ஸோ CONH2 தான் அமைடு. CONH2 தான் அமைடு. சரிங்களா? மெத்தில் சயனைட்லேருந்து அமைடு அடிச்சிருக்கு. அமைடு பேர் அசிட்டமைடு. எப்படி அசிட்டமைடுன்னு பேர் வந்தது? CH3COOHனா அசிட்டிக் ஆசிட், அந்த OH பதிலாக NH2 வந்திருக்கு. அதனால் அசிட்டமைடு. அசிட்டமைடு. இன்னும் CONH2னாலும் அசிட்டமைடு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து லாக்டிக் ஆசிட் ஃப்ரம் எத்தனால். ஸோ லாக்டிக் ஆசிட் ஃப்ரம்
எத்தனால். எத்தனால்னா எத்தில் ஆல்டிகைட். இதில் எத்தனால் அப்படிங்கிறது CH3 C டபுள் பாண்ட் OH. இது ஒன்றும் இல்லை, CH3 CHO தான் எத்தனால். அதைத்தான் நான் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன். இது கூட முதல்ல ஹைட்ரஜன் சயனைடு போடணும் அல்லது ஹைட்ரோசயனைடு. போடும்போது இந்த பாண்டு பிரேக் ஆகும். இந்த பாண்டு பிரேக் ஆகி ஒரு சைடு சிஎன்னும் ஒரு சைடு ஹைச்சும் அட்டாச் ஆகிரும். இந்த பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஹைச்சு, இங்கே ஹைச்சு, இங்கே சிஎன் அட்டாச் ஆகிரும். ஸோ அப்போ என்ன, ஜஸ்ட் அடிஷன் மாதிரி தான். CH3C ஆல்ரெடி ஹைச் இருக்குது, இங்கே டபுள் பாண்டு பிரேக் ஆகி OH இது, இந்த ஹைச் இதில் சேர்ந்துருது, மேலே ஒரு சிஎன் இருக்குது. இது சைனோஹைட்ரின். என்ன சைனோஹைட்ரின்? CH3CHO அசிட்டால்டிகைன்னு சொல்லுவோம். CH3CH இது வந்து அசிட்டால்டிகைன்னு சொல்லுவோம். அப்போ எப்படி வரும்? அசிட்டால்டிகைடு சைனோஹைட்ரின். அசிட் ஆல்டிஹைட் சயனோஹைட்ரின். ஸோ இதை மறுபடியும் நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணுறேன். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அதை தான் இப்படி போடுறோம். என்ன ஆகும்? இது எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி சயனன் குரூப் வந்தால் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணால் COOH வரும். மீதியெல்லாம் அப்படி தான் இருக்கும். CH3 COH, கீழே ஹைச், மேலே எண்ணெய் மட்டும் வெளியே போய்ட்டு COOH வந்துடும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இது பேர் தான் லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட். ஸோ லாக்டிக் ஆசிட்டில் கவனிச்சிங்கன்னா இதை கிரல் கார்பன்னு சொல்லுவாங்க. கார்பனை சுற்றி 4 வேறு வேறு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அதனால் லாக்டிக் ஆசிட் வந்து ஒரு கிரல் கார்பன். பாருங்கள், மெத்தில் இருக்குது, கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, ஆல்கஹால் இருக்குது, ஹைட்ரஜன், வேறு வேறு ஆட்டம் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையானது. 4th ஒன். நெக்ஸ்ட்டு 5th ஒன். 5th ஒன் வந்து அசிட்டோஃபினோன் ஃப்ரம் அசிட்டைல் குளோரைடு. ஸோ அசிட்டோஃபினோனை வந்து எப்படி ஃபினோன்னு வந்திருக்கு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போ பென்சின் ரிங் ஒன்று வரணும். அசிட்டைல் குளோரைடு அது எப்படி எழுதுகிறான்? CH3 COCl. அசிட்டிக் ஆசிட்டில் OH எடுத்துகிட்டு Cl வந்தால் அதான் அசிட்டைல். இது அசிட்டைல் குளோரைடுமாங்க. அசிட்டைல் குளோரைடு, அசிட்டைல் குளோரைடு. ஸோ இது கூட பென்சின் போட போகிறேன். ஸோ பென்சின் போட்டாச்சு. பென்சின் போடும்போது இதில் வந்து என்ன நடக்கும்? HCl வந்து வெளியே போயிடும். இதில் ரியாக்டண்ட் வந்து அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. அப்போ உங்களுக்கு இது ஞாபகம் வந்துடும், ஃப்ரீடல் கிராஃப்ட் அசைலேஷன் அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே இருக்கிற ஹைச்சி, இந்த Cl இது ரெண்டும் வெளியே போயிடும். அப்போ என்ன நடக்கும்? பென்சின் ரிங்கில் COCH3 இப்படி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது வந்து அசிட்டோ, இது வந்து ஃபீனோன். அசிட்டோஃபினோன். இந்த ரிங்கு போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா C6H6ன்னு போட எழுதலாம். C6H6 இதுதான் பென்சின். இதில் ஒரு ஹைட்ரஜன் இங்கே எழுதுகிறேன், C6H5. ஸோ இந்த HCl என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். இந்த ரிங்குக்கு பதிலாக நீங்கள் C6H5 COCH3 அப்படின்னு கூட எழுதலாம். உங்களுக்கு எது வாய்ப்பு இருக்கோ அதை எழுதுங்க. சரிங்களா?